பிரைஸ்லர் ஆண்டவரும் ரசிகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான இந்த நாளிலும் கூட அனுதின வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயின் சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நியாய பிரமாணத்தினாலும் தீர்க்க தரிசனங்களானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமி ஒளிந்து போனாலும், 18வது வசனம் சொல்லுது, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசிக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் அழிக்கிறதற்கல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் அதை நிறைவேற்றுவதற்கே ஆண்டவர் வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறங்கிற போது அப்பொழுது சொல்லப்படுகிறது, 3:15 சொல்லுது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். ஆமென், அல்லேலூயா. இப்படி நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கே தேவன் வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததுடைய நோக்கம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கு. மனிதனால நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்க முடியாது, மனிதனால அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ முடியாது. அதனால தான் அதை நிறைவேற்றுவதற்கு தேவனே மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. ரோமர் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 10:4 இப்படி சொல்லுது: ரோமர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். நியாயப்பிரமாணத்துக்கு தேவன் ஒரு முடிவை கட்டுகிறார், அவரே அதற்கு முடிவாய் இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தினால ஒரு மனிதனும் ரட்சிக்கப்பட முடியாது, பரலோகம் போக முடியாது. தேவன் அதனால் அவரே அதற்கு நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அதே பகுதி 3, எப்படி என்றில், அவர்கள் தேவ நீதி அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அதனால்தான் விசுவாசிக்கிற எவனும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். விசுவாச பிரமாணத்தினாலே ஒரு மனிதன் நீதிமான் ஆக்கப்படுகிறான். நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுவது அரிது. அதனாலதான் விசுவாச பிரமாணத்தை யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்களோ அவர் எனக்காக நியாயப்பிரமாணத்தில் நிறைவேற்றி விட்டார் என்று சொல்லி அவர்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. அல்லேலூயா. அதே கலாத்தியர் புஸ்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்துகிற உபாத்தியமாய் இருக்கிறது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதையத்துக்கு கீழானவர்கள் அல்லவே. விசுவாசம் வந்ததுக்கு பின்னாடி அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் கை கொள்ள வேண்டியதில்லை. நியாயப்பிரமாணத்துக்கு பதிலாக நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிற போது, ஆமென், அல்லேலூயா. 26 சொல்லுது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே
தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. நாம் நியாயப்பிரமாணத்தினால தேவனுடைய புத்திரர்கள் ஆக முடியாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். அல்லேலூயா. அல்லே கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 4-7 வரைக்கும் வாசிக்கிறோம். நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்புவதன் நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்குமே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமைகளாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணம் கொடுத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தினால எந்த ஒரு ஆசீர்வாதமும் வராது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாச பிரமாணத்தினாலே விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு பிள்ளைகளாகிறோம். ஆமென், அல்லேலூயா. அவருடைய சுதந்திரத்தையும் நாம் அடைந்து கொள்ளுகிறோம். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுதே அந்த விசுவாச பிரமாணத்துக்கு நேராக வாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அவரே நியாயப்பிரமாணத்தின் நிறைவேற்ற வந்தார், அழிக்கிறதுக்கல்ல, அதை அவர் நிறைவேற்றினார். ஆனால் விசுவாச பிரமாணத்துக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களாம் ரட்சிக்கப்பட முடியும், தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.